அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். சென்னை மட்டும் இல்லை, பெருநகரங்களில் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துறதுக்காக சில இடங்களில் ஒன்வே அப்படின்னு பாதையை அமைச்சிருப்பாங்க. பொதுவாக சாலையில் 2 பக்கமும் போகலாம் வரலாம். ஆனால் இந்த ஒன்வேன்றதில் நீங்கள் ஒரு பக்கம் மட்டும்தான் போக முடியும், ஒரு திசையில் தான் போக முடியும். ஆனால் சில பேர் விவரமாக சீக்கிரம் போகணுன்றதுக்காக எதிர் திசையில் வருவாங்க. அந்த பக்கமாக வரவங்க இப்படி எதிர் திசையில் வந்தால் அவங்க போக வேண்டிய இடத்துக்கு ஷார்ட்கட்டில் போயிடலாம் அப்படின்னு அவங்க ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க. அதனால் அது மாதிரி விதிமுறையை மீறி வரவங்களை பிடிக்கிறதுக்காகவே நம்முடைய போக்குவரத்து காவல்துறை நண்பர்கள் அந்த 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 ஒன்வேனுடைய இந்த பக்கத்தில் நிற்பாங்க. அப்போ தான் வரவங்களை மடக்கலாம் அப்படின்னு. அது மாதிரி ஒருத்தர் எதிர் திசையில் வரார். இந்த இடத்துல காவல்துறை நண்பர் நிற்கிறார். இவர் ஒன்று, அடடா இங்கே நிற்கிறீங்களா சார், நான் கவனிக்கவே இல்லைங்களே சார் அப்படின்றார். இவர் ஒன்று, அப்படியா சரி இப்போ கொஞ்சம் கவனிச்சுட்டு போங்க அப்படின்னாராம். அப்படி சில பேர் இருக்கிறாங்கல்ல. இந்த கவனிக்கிறதுன்ற வார்த்தை இருக்குதே, விதவிதமான அர்த்தத்தில் இப்போ நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லை சார். திருமண வீட்டுக்கு போனேன் சார், பந்தியில் உட்காந்த என்னமா கவனிச்சாங்க அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல கவனிப்புன்ற வார்த்தைக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி, விருந்தோம்பல் அப்படின்னு அர்த்தம். சரி, வகுப்பில் ஆசிரியர் பாடம் நடத்துகிறார். ஏய் முக்கியமான பாடம், எல்லாம் நல்லா கவனிங்க அப்படின்றார். அப்போ என்ன அர்த்தம்? கான்சன்ட்ரேஷன், ஒருமுகப்பட்டு கவனிப்பது, ஒருமுகப்பட்டு உள்வாங்குவதுன்னு அர்த்தம். சரி அண்ணே, அந்த பிக்பாக்கெட்காரனை போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போய் விட்டாங்கன்னே, நல்லா கவனிச்சிட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? பெண்டை நிமிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அந்த வார்த்தையில் அப்படி தானே சொல்லணும், போட்டு அடி பின்னிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ கவனிக்குன்றது வார்த்தையை கவனித்தாலே அதுக்கு நிறைய அர்த்தம் வச்சுருக்கிறாங்க. இதை விட ஆச்சரியமான ஒன்றுக்கு அண்மையில் கேள்விப்பட்டேங்க சார். இந்த பத்திரம் அப்ரூவலே ஆகலைங்க, வீட்டு பத்திரத்தை எடுத்துக்கிட்டு நான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். அந்த ஆஃபீஸில் அந்த ஆள் என்னங்க இன்றைக்கி வா நாளைக்கு வான்னு இழுத்தடிக்கிறாருங்க. இன்னொருத்தர் சொல்கிறார், சார் நீங்கள் அந்த நேரம் உள்ளே போங்க, அந்த ஆஃபீஸரை கொஞ்சம் கவனிச்சிருங்க, என்ன அவர் கேட்குறாரோ கொஞ்சம் முன்ன பின்ன கவனிச்சிருங்க, அவ்வளோதான் டக்குன்னு வேலை முடியும். என்ன இது தெரியாமல் இருக்கிறீங்களே, உலக நடவடிக்கை தெரியாதா, அவரை கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனிச்சிருங்க சார் அப்படின்னாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதான் அர்த்தம், அவரை கொஞ்சம் கவனிச்சிட்டா அவர் உங்களை நல்லபடியாக பார்த்துக்குவார், உங்களை வேலையை சுலபமாக முடிச்சு கொடுத்துருவார். நாம் எல்லா விஷயத்தையும் இது மாதிரி சமரசத்துக்கு தயாராகிட்டோம். செய்ய வேண்டிய வேலை உடனடியாக முடிக்கணும்னா யாரை எங்கெங்கே கவனிக்கணுமோ அது கவனிச்சிட்டா வேலை முடிஞ்சிரும்ன்றதுக்காக சில தர்மங்களை, சில நெறிமுறைகளை மீற பழகிவிட்டோம். சில சட்ட திட்டங்களை கண்டும் காணாமல் போக கற்றுக்கொண்டு விட்டோம். சில விஷயங்களை பார்த்தும் பாராதது போல் தவறுகளை ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டோம். காம்ப்ரமைஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. வீட்டில் தான் காம்ப்ரமைஸ் ஆகணும், வீட்டில் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து சமரசமாக செல்ல வேண்டும். அறநெறிகளில், தர்மங்களில், ஒழுக்கம் நிறைந்த வாழ்க்கையில் சமரசம் என்பது எப்போதும் கூடாது. ஒரு அருமையான பொன்மொழி, எப்போதும் சமரசங்களுக்கு பழகிய சமுதாயம் கட்டாயம் சரிவை சந்திக்கும் அப்படின்ற அழகான பொன்மொழி உண்டு. எல்லாத்துக்கும் சமரசமாக போயிடக்கூடாது. சில விஷயங்கள்லாம் இப்படின்னா இப்படித்தான், இதுதான் விதிமுறைனா எல்லாரும் விதிவிலக்கு இல்லாமல் விதிமுறையை பின்பற்ற வேண்டும். இஸ்லாமிய வரலாற்றில் பல கலீஃபாக்கள் இருந்திருக்கிறார்கள். கலீஃபா அப்படின்னா வாரிசு, ஆட்சியாளர்கள் அப்படின்லாம் விளக்கம் சொல்கிறாங்க. தலைவர் அப்படின்லாம் பொருள் சொல்கிறாங்க. ஒரு கலீஃபா ஒருத்தர், அவர் பேர் ஹஸ்ரத் அப்படின்னு பேர். என்னுடைய உச்சரிப்பு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம், ஏன்னா அது அரபு பெயர். ஹஸ்ரத்னு பேர். அவருக்கு ஒரு மகன் அபு ஷஹ்மா அப்படின்னு அவன் பேர். அவனை பாடம் சொல்லி கொடுத்து வளர்த்தெடுக்கிற பொறுப்பை ஒரு கவர்னர்கிட்ட ஒப்படைச்சிருக்கிறார். அந்த கவர்னர் தான் அந்த பிள்ளையை வளர்த்துக்கிட்டு வரார். அந்த நாட்டினுடைய அவர்களுடைய மதத்தின் வழக்கத்தின்படி மது அருந்துவதுன்றது தப்பு. ஆனால் இளம் பிள்ளைகள் எல்லா இடத்துலையும் அப்படி தானே. அந்த பையன் ஒரு நாள் மது அருந்திடுறான். ஆனால் இவன் கலீஃபாவினுடைய பையனாச்சே. அதனால் அந்த கவர்னர் என்ன பண்ணுறாரு, பேருக்கு அவனுக்கு ஒரு தண்டனைன்னு ஒன்று கொடுக்கணுன்றதுக்காக தண்டனை கொடுத்து அப்படி கமுக்கமாக முடிச்சிடுறார். இந்த தகவல் அந்த கலீஃபாக்கு போகிறது. அவர் உடனே இவருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். என்னுடைய மகன் மது அருந்தியதாகவும் நீங்கள் அதற்கு தண்டனை தந்ததாகவும் கேள்விப்பட்டேன். ஆனால் கலீஃபாவினுடைய மகன் என்கிற காரணத்தினால் நீங்கள் தர வேண்டிய தண்டனையை முறைப்படி ஒழுங்காக தரவில்லை. இது பெரிய குற்றம். எனவே அவனை உடனடியாக இங்கே என்னிடத்தில் அனுப்பும்படி நான்
தங்களுக்கு ஆணையிடுகிறேன் அப்படின்னு அந்த கலீஃபா கடிதம் எழுதுகிறார். இங்கே மதீனாவுக்கு அனுப்புங்கள் அப்படின்னு அவர் இருக்கிற இடம். இப்போ ஆணையிடுகிறார். இந்த கடிதமும் அவருக்கு போகிறது. அப்புறம் கலீஃபாவே சொன்னால் மீற முடியுமா? அவர் உடனே அனுப்பிச்சிடுறார். இங்கே வந்த உடனே அந்த குற்றத்திற்கான தண்டனை ஒரு 11 சவுக்கடி அப்படின்னா 11 சவுக்கடி அந்த மகனுக்கு தருகிறார். எல்லார் முன்னாடியும் எல்லாரும் பதறாங்க. கலீஃபாவினுடைய பிள்ளையை போட்டு இப்படி அடிக்கிறாரே, போதும் நிறுத்தி விடுங்கள் கெஞ்சுகிறாங்க. அவர் சொன்னார், இல்லை, சட்டத்திற்கு முன்பாக மன்னர், அவருடைய மகன், அன்புக்குரியவன், நேசம், உங்களினுடைய அடுத்த இந்த மாதிரி எந்த வரையறையும் கிடையாது. சட்டத்திற்கு முன்பாக எல்லோரும் சமம் என்பதற்கு நானும் உட்பட்டவன்தான், ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும் அப்படின்றதுக்காக விதிக்கப்பட்ட தண்டனை என்னவோ அதை முழுக்க நிறைவேற்றுகிறார். அப்பா, இது இன்னைக்கு உலகம் முழுக்க பொறுப்பிலே இருக்கிறவர்கள் மனதில் வைத்து கொள்ள வேண்டியது. எந்த சமரசத்துக்கும் சில விஷயத்தில் இடம் கிடையாது. தானும் அதற்கு உட்பட்டவன் தான்றதை அந்த கலீஃபா காட்டுகிறார். ஹஸ்ரத் ஒரு மாலை இரவு நேரம் 7 மணி 8 மணி இவர் அரசாங்க கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறார். அப்போ ஒரு பெரிய மனிதர் வருகிறார். அவர் வந்த உடனே இவர் என்ன பண்ணுறாரு, அது வரைக்கும் எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு விளக்கை அணைச்சிட்டு இன்னொரு விளக்கை ஏற்றிக்கிட்டார். அவர் ஏதோ சொந்த வேலையாக தான் வந்திருக்கிறாரு தெரிஞ்சு போச்சு. ஒரு விளக்கை அணைச்சிட்டு இன்னொரு விளக்கை ஏற்றுக்கிறார். அவர் எல்லா வேலையெல்லாம் முடிஞ்ச பிறகு, என்ன, ஏன் அதை அணைச்சிட்டு இதை ஏற்றினீங்கன்னு? இல்லை, நீங்கள் சொந்த வேலையாக தான் வந்திருக்கிறீங்கன்றது எனக்கு தெரியும். எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற விளக்கு அரசு கணக்கு வழக்குகளை பார்க்கறதுக்காக அரசாங்கம் தந்த விளக்கு. நான் அரசு கணக்கு வழக்குகள் தான் அந்த விளக்கில் பயன்படுத்தலாமே தவிர சொந்த வேலையை பற்றி சிந்திப்பதற்கு, விவாதிப்பதற்கு அரசுக்கு விளக்கை நான் பயன்படுத்தக்கூடாது. இது என் சொந்த செலவில் நான் வாங்கிய விளக்கு, இதைத்தான் பயன்படுத்த வேண்டும் என்று அந்த கலீஃபா சொல்லி இந்த விளக்கை அணைத்து சொந்த விளக்கை ஏற்றியிருக்கிறார் என்றால், அதுதான் இன்று வரைக்கும் நம் வாழ்க்கையில் நெறிமுறையை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லும் விளக்காக இருக்கிறது. சில விஷயங்களில் சமரசத்தை ஏற்றுக்கொள்ளாத சமுதாயம்தான் மீண்டும் மீண்டும் சாதனையை படைக்கும் என்கிற உண்மையை பொறுப்பில் இருக்கிற யாராக இருந்தாலும், பொறுப்புக்கு வரப்போகிற யாராக இருந்தாலும் புரிந்து கொண்டால் நம் சமுதாயம் சிறக்கும், நாடு உயரும். மீண்டும் நாளை சந்திப்போமா?